Hello everyone, welcome to my YouTube channel. இந்த வீடியோல பூந்தி லட்டு எப்படி பண்றதுன்றத பத்தி பார்க்க போறோம். முதல்ல ஒரு பாத்திரத்துல 1 கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. 3/4 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சமா உப்பு, ஒரு துளியோண்டு உப்பு, அப்புறம் கேசரி பவுடர், அது 1/8 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் போட்டு அது கட்டி தட்டி எதுவும் இல்லாமல் அதை முதல்ல கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை ஒரு தோசை மாவு பதத்துக்கு வந்து கரைச்சிக்கணும். கரண்டியில் எடுத்து விட்டு பார்த்தீங்கன்னா அது ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்கணும். அப்படி கரண்டியில் எடுத்து விட்டிங்கன்னா கெட்டியாக அப்படியே விழாமல் தண்ணியாக விழணும். அந்த பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. அப்புறம் எண்ணெயை சூடு பண்ணிட்டு ஜார்னி கரண்டி அந்த எண்ணெய் மேலே வச்சுட்டு இந்த மாவை ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து விட்டு அந்த கரண்டியாலேயே தேய்க்கணும். இது வந்து ரொம்ப கிறிஸ்பாக ஆகக்கூடாது, அதே சமயத்தில் வெந்தும் இருக்கணும். இந்த ஆயிலோட சத்தம் வந்து அடங்கினதுக்கப்புறமா உடனே எடுத்துருங்க. அதை எடுத்து தனியாக வச்சுருங்க. இதே மாதிரி மொத்த பூந்தியையும் இதே மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பேனில் 2 கப்பு சர்க்கரை, அதில் 1/2 கப்பு தண்ணி விட்டு அதை கொதிக்க விடணும். அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சே கொதிக்க விடுங்க. அது அரைக்கம்பி பாதத்துக்கு வரணும். அதாவது கையில் அந்த சிரப்பை எடுத்து 2 விரலுக்கு நடுவில் விட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகி உடனே உடஞ்சிடணும். கம்பி மாதிரி ஃபாகாச்சுன்னா அது ஒரு கம்பி பதம் ஆகிடும். ஆனால் கம்பி மாதிரி வர ஆரம்பித்து இடையில வந்து அது உடஞ்சிடணும். அதுதான் அரைக்கம்பி பாகு. அது வந்த உடனேயே அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு உடனேயே இந்த பொரிச்சு வச்ச பூந்தி எல்லாத்தையுமே இந்த சுகர் சிரப்பில் போட்டு கலந்துடணும். இந்த சுகர் சிரப்பில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. இந்த பூந்தி ஏலக்காய் எல்லாம் போட்ட உடனே கரண்டியால் லைட்டாக மசிச்சு விடுற மாதிரி பண்ணணும். அப்போ தான் அந்த சுகர் சிரப் வந்து பூந்திக்குள்ளே ஏறும். இது ஊறுற நேரத்தில் கொஞ்சமாக லவங்கம், அப்புறம் முந்திரி, திராட்சை இதையெல்லாம் நெய்யில் வறுத்து அதையும் இந்த பூந்தியோடு சேர்ந்து கலந்துருங்க. இது வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ஊறி நல்லா அந்த ஊறினதுக்கப்புறம் மறுபடியும் கரண்டியால் நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை சூடாக இருக்கும்போதே கையில் நெய் தடவிட்டு பிடிச்சிடுங்க. ஆறினா இது வந்து லட்டு பிடிக்க வராது. அதனால் லைட்டாக சூடாக இருக்கும்போதே பிடிச்சிடணும். அவ்வளவுதான், பூந்தி லட்டு ரெடி. செஞ்சு பாருங்கள், எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.